ஹாய் வெல்கம் பேக் டு த சேனல் லெவினாஸ் லைஃப் ஸ்டைல். திஸ் இஸ் டே இன் மை லைஃப். இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஜாலியாக. அதுக்கு முன்னாடி டைம் இருக்கப்பே செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அங்கே போனால் எனக்கு டைமே இருக்காது. தம்பி வந்து நான் உனக்கு செல்ஃப் கேர் பண்ணி விட்றேன், நான் எண்ணெய் தேய்ச்சி விட்றேன், நான் தலை சீவிடுறேன் அப்படின்னு என் முடியை ஒரு வழி ஆக்கிட்டான். அவங்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு போய் இன்றைக்கி என்கிட்ட வந்து ஒரு ஃபேஷியல் கிட் இருந்தது, ஞாபகம் இருந்துச்சு. அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆன்லைனில் நான் வாங்கியிருந்தேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக சாம்பிள் கிட் மட்டும் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு ₹300 வந்துச்சு. இந்த ஃபேஷியல் கிட் வந்து சூப்பரான ஒரு கிட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு ஆவரேஜான ஃபேஷியல் கிட் தான். என்கிட்ட அந்த ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணும்போது பெருசாக ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு கிடைக்கல. அதே சமயம் ரொம்ப மோசமாகவும் கிடையாது. நம்மளோட காசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஏதோ ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருந்தாங்க கிளென்சர் கொடுத்துருந்தாங்க. கிளென்சர் வந்து ஒரு கலர்லெஸ்ஸாக இருந்துச்சு. அந்த கலரில் எந்த ஒரு கலரும் இல்லாமல் கலர்லெஸ் இருந்துச்சு. அந்த கிளென்சரை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கிளென்சர் பொறுத்த வரைக்கும் சூப்பர் அப்படின்னு கிடையாது, ஒரு அளவுக்கு ஃபேஸில் இருக்க டர்ட் எடுத்துச்சு. ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பர் கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரப்பரை பொறுத்த வரைக்கும் கிளென்சரை கம்பேர் பண்ணும்போது ஸ்க்ரப்பர் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே இந்த ஃபேஷியல் கிட்டில் எனக்கு இந்த ஸ்க்ரப்பர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்க்ரப்பர் போட்ட உடனே ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் இந்த ஸ்க்ரப்பர் வந்து கொடுத்துச்சு. அதனால தான் இந்த ஃபேஷியல் கிட்லேயே எனக்கு இந்த ஸ்க்ரப்பர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு க்ரீம் கொடுத்துருந்தாங்க. அந்த க்ரீம் தான் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஸ்க்ரப்பரை போட்டு ஃபேஸில் இருக்க ஆயில் எல்லாம் எடுத்திருக்கோம், ஒரு பிரைட்னஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த க்ரீம் வந்து அது எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துரும், ஆயிலே கொடுத்துரும். இது வந்து ஒரு நரிஷிங் க்ரீம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இதில் போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோவா இது சூப்பராக இல்லை. மறுபடியும் முகத்தில் ஒரு எண்ணெய் பசையை கொடுத்த மாதிரி இருந்துச்சு, ஒரு பிசு பிசுன்னு இருந்துச்சு. அதனால் எனக்கு இந்த க்ரீம் சுத்தமாக பிடிக்கல. வேறு வழி இல்லை, கொடுத்துட்டாங்க. அதனால் காசு போட்டு வாங்கி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு என்னோடய ஃபேஸில் நான் போட்டுக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னா, இந்த க்ரீம் போட்டு ஃபுல்லாக மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ஃபேஸ் மாஸ்க் போடணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு நான் போட்டு தேய்ச்சிட்டே இருக்கேன், ஃபுல்லாக அப்சர்வ் ஆகவே இல்லை. அதனால் நான் கொஞ்சமாக அப்சர்வ் ஆனதுமே அடுத்த ஸ்டெப், அதாவது ஸ்கின் டைட்னிங் மாஸ்க் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த மாஸ்க் போட போயிட்டு இந்த மாஸ்க் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு ஆவரேஜான ஒரு மாஸ்க் வந்து நமக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குமோ அதை கொடுத்துச்சு. பரவாயில்ல, மோசம் இல்லை. இந்த மாஸ்க் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போட்டு ட்ரை ஆனதுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் போட்டிருந்தேன். எனக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதும் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டேன். இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ரெஸ்னே சொல்லலாம். இதோட கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி ஒரு கலர். இதை போட்டு இன்றைக்கி நான் வந்து கிளம்பிட்டேன். அடுத்து தம்பிக்கு வந்து நெகம் வளர்ந்துருந்துச்சு அதிகமாக. நெயில் கட் பண்ணி விடலாம் அப்படின்னு அவனுக்கு கதை பேசிக்கிட்டே, அவனை ரொம்ப கஷ்டம் அவனுக்கு நெகம் வெட்டி விடுறது. எப்படியோ இன்றைக்கி நான் வந்து நெயில் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா முல்லைப்பூ அம்மா வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பூ கட்டுறதுக்கு சுத்தமாக தெரியாது, எனக்கு வரவும் வராது. நான் ரொம்ப டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு வரவே மாட்டேன்ருச்சு. இன்றைக்கி அந்த அம்மா கட்டி கொடுத்த முல்லைப்பூ வந்து தலையில் வச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். என்னென்னு தெரியல, இந்த ட்ரெஸ்ஸு போட்டதுலேருந்து எனக்கு கண்ணாடி முன்னாடியே நின்று நான் ஒவ்வொன்றா வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தேன், ஷால் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால் எப்போல்லாம் அந்த ட்ரெஸ் போடுறேனோ அப்போல்லாம் என்னை நானே கண்ணாடி முன்னாடி நின்று ரசித்து பார்த்துட்ருப்பேன். செல்ஃப் லவ்வும் முக்கியம் தானே. அதனால் எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டதுலேருந்து என்னை இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா அம்மா வீட்டிலேருந்து ஒரு வழியாக கிளம்பியாச்சு. பஸ்ஸில் போகிறதுக்கு முன்னாடியே தம்பி தூங்க ஆரம்பிச்சிட்டான். பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதுமே அம்மாவை மறந்துட்டான். அவங்க அப்பாவை ஓடி போய் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பாவும் பையனும் ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே. அதுக்கப்புறமா இன்றைக்கி ஈவினிங் வந்து டீயோட முடிஞ்சிச்சு. காலையில் நான் டீ குடிக்கவே இல்லை. இன்றைக்கி டீ கிளாஸை கையில் வாங்கினதும் தான் முகத்தில் ஒரு புன்சிரிப்பே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டீ கடையில் எப்பவும் போல் தம்பி எனக்கு டீ வேணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு டீ வந்து கொடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் டீ குடிக்கவே மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டோட சேர்ந்து டீ குடிக்க பழகிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு டீ மேக்ஸிமமாக 2 டீயாவது குடிச்சிருவேன். அதனால் அவனுக்கும் அந்த டேஸ்ட் வந்து பழகக்கூடாது, அதனால தான் கொடுக்கலை.
இன்னைக்கு பால்காரங்க கிட்ட பசும்பால் வாங்க முடியல. லேட் ஆயிருச்சு வீட்டுக்கு போறதுக்கு. அதனால பால் பண்ணையில போய் தான் பசும்பால் வாங்க போனோம் தம்பிக்கு குடுக்கறதுக்காக. பால் பண்ணையில வந்து பசும்பால் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். பால் கறந்து உடனே குடுத்துருவாங்க. அங்க வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.